ஏன்டா ஆமை குஞ்சுகளா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள பாத்ரூம்ல 3 மணி நேரம் இருந்த எதிர்க்கட்சி தலைவரே அப்படின்னு விமர்சனம் பண்ணா, உங்களுக்கு ஏன்டா ரோசம் பொத்துக்கிட்டு வருது? திமுக காரங்க கூட பேசாம சைலன்ட்டா இருக்காங்க. ஆனா நீங்க தான் மொத ஆளா வந்து கம்பு சுத்துறீங்க. அல்லக்கை பாசமான்னு கேட்கிறேன். பேசாம இதுக்கு பேர நாம் தமிழர் கட்சி அப்படின்னு வைக்காம, நாம் திமுக கட்சின்னு வச்சுக்கிடுங்க. பொருத்தமா இருக்கும். ஏன்னா, உங்க நொண்ணன பேசினா கூட பரவால்ல. அதுக்கு நீங்க மொத ஆளா வந்து விட்டு குடுத்தா, ஏன்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள பேசினா உங்களுக்கு ஏன்டா ரோசம் பொத்துட்டு வரும்? எப்படி நீங்க அவர சொல்லலாம்? பாத்ரூம்ல அவர் இருந்தாருன்னு எப்படி சொல்லலாம்? நீங்க கரூர் விட்டு ஓடி போகலையா? அங்க விட்டு ஓடி போகலையா? வேற ஒரு மண்ணாங்கட்டி பேசுறது. ஊனா கரூர் விட்டு வந்துருவாய்ங்க. கரூர்ல என்ன நடந்துச்சுல நான் கேட்கிறேன். கரூர்ல நடந்தது அவரால, அவர பார்க்க வந்த மக்கள். அதனால அவர் இங்க இருந்தா திரும்ப திரும்ப மக்கள் கூடுன்னு தான் அவர் கிளம்பி போனாரு. இதே வச்சுக்கிட்டு ஒப்பாரி. ஏன்டா கொஞ்சம் கூட வெட்கமாவே இல்லையா? நீங்க என்ன மாணவ கட்சி ஆரம்பிச்சுட்டு இருந்தீங்க? உங்களுக்கு எதிரி யாரு? நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 24 மணி நேரம் விஜய பிடிச்சவங்க தான் உங்களுடைய வேலையா? இல்ல நான் கேட்கிறேன். இதுக்கு ஒரு கட்சியா? மக்கள்லாம் காரி துப்புறாங்க. இருந்தாலும் வெக்கம் கெட்டு போய் திமுகவுக்கு முட்டு குடுத்துட்டு இருக்காய்ங்க. ஐயோ! ஐயோ! ஸோ இவங்களையும் நம்பிட்டு இன்னும் நாம் தமிழ் கட்சியில உண்மையான தமிழ் தேசியம் இவங்க தான் பேசுறாங்க. இவங்க தான் தமிழுக்காக போராடுறாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்கீங்கல்ல, உங்கள நினைச்சா தான் எனக்கு பாவமா இருக்கு. இவங்கலாம் எப்படிப்பட்ட திமுகவோட அல்ல கைகளையும் இனிமேலாவது புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா எப்போ திமுக அடிச்சாலும் மொத ஆளா இவங்க தான் வந்து நெஞ்சு நிமித்திட்டு வராங்க. சிரிப்பா தான் இருக்கு. இதுல நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடுமனம் கார்த்திக் பேசுறான். ரொம்ப தும்முறா. அவனுக்கு தான் இப்ப எடுத்து விட்டுருக்குல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் எவ்வளோ கீழ்த்தரமா பேச முடியுமோ பேசுவோம். அப்படிங்கிற பட்சத்தில எப்படியாவது நம்ம மேல ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா, நான் அத வச்சு ஒரு பாப்புலர் ஆயிருவேன். ஒரு ட்ரெண்ட் ஆயிரணும். சாட்டை துரைமுருகன் மட்டும் இவ்வளோக்குள்ள விஜய் வந்து கேவலமா பேசி ட்ரெண்ட் ஆகுறாப்ல. எனக்கு அடுத்த கட்டாப்ல நான் அதையும் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா போயிட்டு அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அதாவது டிவிக்குள்ள உள்ள அமைச்சர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, சீமான்னா யாரு? அப்படின்னு கேட்டாப்லாம். அதுக்காக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, சீமான்னா யாருன்னு நீங்க கேட்கலாம். அதாவது அந்த அமைச்சர்லாம் ஓட விட்டு அடிக்கணும் அப்படின்னு. நான் சொல்றேன், ஏன்டா உங்க நொண்ணனை சீமான்னா யாரு அப்படின்னு கேட்டதுக்கே ஒரு அமைச்சரை நீ ஓட விட்டு அடிப்ப அப்படின்னு சொல்றேன்னா, நீ முதலமைச்சர பார்த்து அவன், இவன், கோமாளி, ஓடுகாலி, கொலைகாரன் அப்படின்னு என்னென்ன பேச்செல்லாம் பேசினா, அப்போ உன்னெல்லாம் எதால அடிக்கணும்னு சொல்லு பார்ப்போம். ம். இல்ல, நீ பேசுறது யோக்கியமான பேச்சான்னு கேட்கிறேன். சரி, ஓகே. இப்ப இதுங்களுக்கு பதில் குடுக்க இந்த வீடியோ பதிவு போடல. ஏன்னா இதுங்கள பத்தி தான் ஊர்வலத்துக்கே தெரியுமே. இது நாங்களும் ரவுடி தான், நாங்களும் ரவுடி தான் எப்படியாவது ஃபேமஸ் ஆகுறதுக்காக சாட்டையும், இடும்பனும் கார்த்திக்கும் பயங்கரமா நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் விமர்சிக்கிறாங்க. ஸோ ஆனா இதுங்கலாம் பத்தி நம்ம கண்டுக்க வேண்டியதில்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவோட அல்ல கைகள். ஓரங்கட்டிறலாம். இப்போ முக்கியமா ஒரு விஷயத்த ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்சியில இருக்கக்கூடிய வக்கீல் வண்டுமுருகன் உங்களுக்கெல்லாம் தெரியும்ல. இந்த கரூர் அரசு பணிக்க நியமன ஆணையம் முதலமைச்சர் விஜய் வழங்கும்போது அதை எதிர்த்து சீமான் வந்து அந்த வக்கீல் வண்டுமுருகன் வச்சு தான் கேஸ் நடத்தினாரு. அது வந்து தீர்ப்பு வந்தோன்னா பயங்கரமா அடி பார்த்தீங்கல்ல, எங்க அண்ணன் தவிர்க்க முடியாத தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சீன் விட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் அதுக்கு ஒரு இடைக்கால தடை போட்ட உடனே அப்படி இருக்கிறது தெரியாம ஓடி ஒளிஞ்சு போயிருந்தாங்க. ஸோ யாரு கேட்டீங்கன்னா வக்கீல் வண்டுமுருகன் தான். அதாவது குறி வச்சா யாரா விழணும் அப்படின்னு டயலாக் பேசுனா அந்த ஆளு இப்போ 10 நாள் கழிச்சு இப்போ திரும்ப வந்து ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒன்று போட்டிருக்கான். அதுதான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சரியான ஒரு கேள்விய நாக்கப்படும் கேட்கணும்னு தோணுச்சு. ஏன் கேட்டீங்கன்னா, அந்த வீடியோல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப திமிரு எடுத்து ஒரு வக்கீல்னா குறைந்தபட்சம் ஒரு பொது வெளியில எப்படி பேசணுங்கிற ஒரு நாகரிகம், அடிப்படை நாகரிகம் கூட இல்லாம அதில வந்து பேசுறான். அதாவது இவங்க கட்சிக்காரங்க, அதாவது டிவி கட்சியில உள்ளவங்க எப்படி வேணா யார வேணாலும் அசிங்கமா கொச்சையா பேசுவாய்ங்க. அதுதான் இவங்களுடைய வழக்கமே. அதாவது முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவிய தவறா பேசினா கூட, ஆமா அது சரிதானே அப்படின்னு சொல்லி முட்டு குடுப்பாய்ங்க. திரிசாவ கற்புக்கரசி கண்ணகி அப்படின்னு சொன்னா, ஆமா அப்படின்னு அதுக்கும் முட்டு குடுப்பாய்ங்க. நம்முடைய இந்து கடவுள் முருகன பார்த்தீங்கன்னா, கொச்சையா கொச்சையா கேவலமா பேசுவாய்ங்க. ஸோ இப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாம, அதாவது ஒருத்தருடைய பெர்சனல அட்டாக் பண்ணி ரொம்ப கேவலமா ஒரு பொது வெளியில அவன் ஒரு வீடியோ வெளியிடுறான். இதை எப்படி பார்த்துட்டு கடந்து போக முடியும்? இல்ல நான் கேட்கிறேன், ஒரு லாயரா இருக்கிறவன் மத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா திகழணும். உன் கட்சியில உள்ளவனே பார்த்தீங்கன்னா, யாராவது தவறா ஒருத்தங்கள பெர்சனலா அட்டாக் பண்ணா, விமர்சனம் பண்ணா, அது தப்பு அப்படிலாம் பேசக்கூடாது. அரசியல் ரீதியா விமர்சனம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஆனா அத விட்டுட்டு இவ்வளோக்குள்ள தரம் தாழ்ந்து விஜய் அவர்களையும் அவருடைய மனைவி சம்மந்தப்படுத்தி திரிசா இப்படின்னு ஒட்டுமொத்தமா ஒருத்தருடைய பெர்சனல் எடுத்து ரொம்ப கீழ்த்தரமா விமர்சனம் பண்றானா, இவன் எப்படிப்பட்ட ஜென்மமா இருக்க முடியும்? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பொதுமக்கள் நீங்களே சொல்லுங்க. இப்போ இந்த வக்கீல் வண்டுமுருகன்ட்டே கேட்குறேன், ஏன் உங்களுக்கு குடும்பம் இல்லையா? உனக்கு மனைவிலாம் இல்லையா? உன் குடும்பத்தை பற்றி யாராவது தப்பாக பேசுனாங்களா பொது வெளியில? இல்லை நான் கேட்குறேன். இதை சொல்கிறேன், இதை பார்த்தீங்கன்னா இந்து கடவுள் முருகரை பற்றி அந்தளவு கொச்சையாக பேசுகிறாங்க, அதை எல்லாரும் சேர்ந்து அதை வந்து ரசித்து பார்க்காங்க அப்படிங்க. யார் ரசித்து பார்த்தா? அவன் டிவிகே கட்சியை சார்ந்தவனாகவே இருந்தாலும், டிவி கட்சிக்கு ஆதரவாளவே இருந்தாலும், அவன் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கைது பண்ணி உள்ளே போட்டாச்சு. நீ எங்கேருந்து கோமாள இருந்தியான்னு கேட்குறேன். முதல்ல அந்த பையன் ட்வீட் போட்டதை விடையும் கேவலமாக உங்கள் நொண்ண அளவுக்கு அதிகமாக பேசியிருக்காரு. இதுக்கெல்லாம் உள்ள தூக்கி போடணும், உங்கள் நொண்ணை தாண்டா உள்ள தூக்கி போடணும். அந்தளவுக்கு இந்து கடவுள் முருகனையும் கிருஷ்ணரையும் சிவனையும் கொச்சையாக பேசுறது உங்கள் நொண்ணை. இன்னும் சமூக வலைதளம் இருக்கு, போய் பாரு.
வந்துட்டேன். ஸோ எதுக்கு இந்த ஆளை பற்றிலாம் இவ்வளோக்குள்ள நான் முக்கியத்துவம் கொடுத்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சின்னு மாற்றிட்டிக்கிறாங்களே. தமிழருடைய பண்பட நாரினா என்னென்னு கொஞ்சமாவது இருக்கா இவங்களுக்கு? இல்லை நான் கேட்குறேன். இல்லையா, ஒரு பொதுவெளியில் ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் அந்த கட்சியை சார்ந்தவங்களை விமர்சிக்கிறீங்க, ரைட், ஓகே. அதை விட்டுட்டு அவங்க வீட்டு பெண்களை, அவங்க சம்மந்தப்பட்ட பெண்களை அதெல்லாம் கூப்பிட்டு வந்து விமர்சிக்கிறது தான் உங்களுடைய அரசியல் நாகரிகமா? கேவலமல்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீல் வழக்கறிஞர் பாசறையில், அதாவது கட்சியில் உள்ளவங்க எவனாவது தப்பு பண்ணால் இந்த மாதிரி பேசினா அவனுக்கு தப்புடா அப்படிலாம் பேசக்கூடாது, அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணு அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி நபர்லாம் இவ்வளோக்குள்ளே கேவலமாக அவதூறாக பேசும்போது, இப்போ நாம் தமிழர் கட்சியோட லட்சணம் என்னங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கணும். அவங்க கட்சி தலைவர் அப்போ இதெல்லாம் ஊக்குவிக்காரா? நீங்கள் எப்படிலாம் பேசுங்க, நீங்கள் கேவலமாக விமர்சிங்க, பெண்களை பற்றி அவதூறாக பேசுங்க. ஏன்னா உங்கள் தலைவரை ஒரு பெண் கூட அந்த ஆளுக்கு தப்பு அவர் மேலே இருக்குது. அப்படி இருக்கும்போதே அவரை பற்றி அந்த பெண்ணை பற்றி பேசும்போதெல்லாம் எந்த அளவுக்கு வன்மத்தை கக்குறாங்க, அதை கக்குறான்னு ஓடி இருந்தீங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கேட்குறேன். கேவலம் இல்லை உங்களுக்குலாம்? சோத்து தான் நீங்கள் இல்லை, வேறு எதுவும் நீங்களான்னு தெரில. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேச போகிறோம். என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் திமுகவுடைய செயற்குழு கூட்டம் நடைபெறுது. இது ஏன்னு எதுக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போது சட்டமன்றத்தில் இப்போ டெய்லி வந்து லைவ் காட்டிடுறாங்க. இதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ இதில் முழுக்க முழுக்க திமுக அசிங்கப்பட்டு, அதுவும் குறிப்பாக உதயநிதி அவர்கள் மொக்கப்பட்டு போகிறத பார்த்து தமிழ்நாட்டு மக்கள்லாம் எள்ளி நையாடி சிரிக்காங்க. கேவலப்பட்டு நிற்கி திமுக. அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் ஒரு காலத்தில் எப்படி ஒரு பேர் இருக்குன்னா, திமுகனா அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு பயங்கர ஒரு கெத்து தான் அப்படியே வெளியில் வந்து பரவிட்டுருப்பாங்க. இந்த லைவையும் காட்ட மாட்டாங்க. ஸோ உள்ளுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியாது. திமுக வந்து ரொம்ப அராஜகத்துலாம் போயிட்டு சபாநாயகர் சேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை வெளியே எழுப்பி அதில் உட்காருது அப்படின்னு ரொம்ப அமல் திமுலாம் ஈடுபடுவாங்க. ஸோ ஆனால் இப்போ ஒட்டுமொத்த திமுகவையும் அடக்கி உடக்கி ஆண்டுட்டு இருக்குது டிவிக்கு. நீங்கள் சட்டமன்ற லைவாக பார்த்தே தெரியும். அங்கேருந்து எதிர்க்கட்சியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டால் இங்கே பதிலடியே 4-5 பேர் போய் சொல்லி அடைக்கிறாங்க. அவங்களால பதில் சொல்லவே முடியாது. அதுவும் உதயநிதிலாம் பார்க்கும்போது பாவமாக இருக்கும் நம்மளுக்கு. அவர் ஒரு கவுண்டர் கொடுக்கணும் கொடுத்து இங்கே 4-5 கவுண்டர் பயங்கரமாக அடித்த உடனே இல்லை மொக்கப்பட்டு கேவலப்பட்டு உட்காந்துருப்பார். அதான் நீங்களே எல்லோரும் டெய்லி தான் பார்த்துட்டு இருக்கீங்களே, எப்போவுமே ஒரு எதிர்க்கட்சிகள் தான் ஈஸி கேள்வி கேட்குறது, ஆளுங்கட்சி தான் பதில் சொல்ல திணறணும். ஆனால் இங்கே திமுக ஒரு எதிர்க்கட்சிக்கிற பேரில் ஒரு கேள்வி கேட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு அவங்கள திருப்பி போட்டு அடிக்கல அடுத்தப்ப கேள்வியை கேட்க அவங்க தோண மாட்டேங்குது. அந்தளவுக்கு அப்படியே அமைக்கிட்டு உட்காந்துறாங்க. ஸோ ரொம்ப ஒரு காமெடியாக போயிட்டுருக்கு. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவமானப்பட்டு மொக்கையாக வரும் நம்ம அப்படிங்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு உதயநிதி அவர்கள். அதாவது இப்போ டிவி கட்சியிலேருந்து அவருடைய முதலமைச்சர் நம்ம வந்து ஒரே ஒரு கவுண்டர் விமர்சனம் பண்ணால் கூட உடனே டக்கு 4-5 பேர் இருந்துச்சு அதுக்கு பதில் கவுண்டர் போட்டுறாங்க. ஆனால் என்ன யாராவது ஒருத்தர் கவுண்டர் எதிர்க்கட்சியிலேருந்து டிவி கட்சியிலேருந்து விமர்சனம் பண்ணால் நம்ம சைட்லேருந்து அதுக்காக கவுண்டர் கொடுக்க யாருமே இல்லை. நானே தான் எனக்காக பார்த்தீங்கன்னா கவுண்டர் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுவும் அங்கே எடுபட மாட்டேக்கு. அதனால் எனக்காக பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க சைடு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இளைஞர் பட்டாலும், நம்ம சைடுலாம் வயசான கேஸு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அவைக்கு போகிறதுக்கே சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்க மாட்டேக்கு. அதனாலே பார்த்தீங்கன்னா பாதினா நான் தவிர்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாட்ட போய் முறையிட்டு இருக்காரான். நான் அன்னைக்கே சொன்னேன், எல்லாரும் இளைஞராக சேருங்க கட்சியில் நீங்கள் கேட்டிங்களா? இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வயசான டிக்கெட்டாக வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? நீங்கள் வேற போய் தோத்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. நான் ஒத்தியாவது சட்டமன்றத்துக்கு போயிட்டு அவமானப்பட்டு வரேன். ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்ன பார்க்குது, கிண்டல் பண்ணுது, கேலி பண்ணுது. இன்றைக்கி பாத்ரூம் அமைச்சர் தலைவரேன்னு சொல்லிட்டேன். ஸோ எனக்கு எவ்வளோ அவமானம் போயிடுச்சு தெரியுமா? அப்படி இப்படின்னு முட்டிக்கிறாத குறையாக பார்த்தீங்கன்னா அப்பா சண்டை போட்டுருக்காரு. உடனே அப்பா கோவப்பட்டு மாவனை எல்லாத்தையும் மாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்காங்களாம். அதில் இன்னொரு முக்கியமான குடிகள் எடுக்க போகிறாங்கன்னா, இப்போ நான் பேசுகிற டைம்லேயே அது வெளியே வந்துன்னு வச்சுருங்களேன். எனக்கு அது மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வயசான டிக்கெட் இருக்குல்ல அதெல்லாம் களை எடுத்துட்டு அதில் வந்து இளைஞர் பட்டலங்களை ஃபில் பண்ண போகிறாங்களாம். ஒவ்வொரு பொறுப்புக்கு மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒவ்வொரு குறிப்பிட்ட வயசில் தான் இருக்கணும். அவங்களெல்லாம் நீங்கள் வந்து பதவி கொடுத்துடணும். உங்களுடைய மகன் இல்லைன்னா யாரையாவது கொண்டு வந்துக்கலாம். வயசான ஆட்களை எடுத்துகிட்டு இந்த வயசு யங்கான ஆட்களை கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ அதுக்காக தான் அந்த செயற்கூட்டம் நடைபெறுது அப்படிங்கிறதா இப்போ தகவல் வந்திருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, டிவி கட்சியில் இப்போ இளைஞர் பட்டாளமாக இருந்து அப்படி துடிக்க ரத்தமாக இருந்து சட்டமன்றத்தில் போடுறாங்க. ஸோ அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இப்போ இந்த முடிவு எடுக்கப்படுதான். இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தவொடனே தான் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் யாரால்? முதலமைச்சர் விஜயவாலால். அவர் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் பட்டாளத்துக்கு வாய்ப்பில் கொடுத்து இன்றைக்கி சட்டசபையில் இளைஞர்களாக கொண்டு வச்சிருக்கிறது தான் இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருக்குது. அப்போது எதெல்லாம் பண்ணி இது வந்து எப்போ பண்ணியிருக்கணும்? திமுக கட்சி ஆரம்பத்தில் இதை பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க அப்படி பண்ணலை. என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறுநில மன்னரில் மாதிரி திருச்சியா கே நேரு தான், இங்கேயா துறைமுகன், இங்கே இவர் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஆட்களை அதையே வச்சுக்கிட்டு அவங்க இந்த பதவியிலிருந்து எல்லாம் இருந்துக்க மாட்டாங்க. அந்த பதவியில் அவங்க தான் இருப்பாங்க. அவங்க சாகுற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அவங்க செத்ததுக்கப்புறம் அவருடைய மகன் போகும். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த வயசான டிக்கெட் இருந்துக்கிட்டு காலங்காலமாக ஒரு அரசியலை பண்ணிட்டுருக்கனால தான் மக்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு வெறுப்பு வந்துட்டு இவங்கெல்லாம் பார்த்து ஏன்னா இவங்க எதுவுமே மாற்றலை. இளைஞர்கள் அடுத்தாப்பில் வந்தால் தான் இந்த மாறும் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் ஒரு மாற்றமாக இளைஞர் பட்டாளமாக தமிழை வச்சுக்கலாம் வரும்போது எல்லோரும் அவங்களுக்கு ஓட்டு போட்டது.
ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிதப்பிள்ளை இவ்வளோ நாள் ஆட்சி பண்ணிட்டாங்க. ஏன்னா திமுக, அதிமுக தானே இருந்துச்சு. திமுகலும் இதே மாதிரி நிலைமை, அதிமுகலும் இதே மாதிரி நிலைமை. அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. புதுசா 3வதா ஒரு இளைஞர் பட்டாளத்தோட ஒரு மாற்றமா தமிழை வச்சுக்களை வந்து சட்டசபையில் உட்கார்ந்த உடனே தான் இந்த நீங்களே சட்டமன்றத்தில் பார்த்துருப்பீங்க. திமுக கட்சியோட ஆட்கள் எந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. முழுக்க முழுக்க காமெடியாக இருக்கும், கிரிஞ்சா இருக்கும். ஸோ எதிர்க்கிறோங்கிற பேரில் இவங்க போடக்கூடிய பால் கூட டிவிக்கு சாதகமாக இருக்கும். அப்படி தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வெறுத்து போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ அப்பாட்ட முறையிட்டு இப்போ இந்த முடிவு எடுத்துருக்காங்கன்னா, ஸோ எல்லாத்தையும் மாற்ற போகிறாங்களாம். சிரிப்பாக தான் இருக்குது. அதாவது திமுகவுடைய நிலைமையை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. உண்மையிலே அப்படி தான். சட்டமன்றத்தில் அவங்க அடி வாங்குறத பார்க்க போதெல்லாம் நல்லா ரசித்து நான் பார்ப்பேன். ஏன்னா எவ்வளோ நாள் எப்படி கொக்கரிச்சிட்டு பேசுவாங்க தெரியுமில, ஓவரா பில்டப்பாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக முதலமைச்சர் விஜய் ஆப் வச்சிருக்காரு. ஸோ இன்னும் என்னென்ன கூத்துக்கள்லாம் நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி இந்த அரசியல் அவ்வளோக்குள்ளே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது, நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள்.